இன்றைக்கு நமக்கு பச்சை மஞ்சள்லேருந்து எப்படி மஞ்சள் தூள் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 2 கிலோ பச்சை மஞ்சள் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ ஒரு 3/4 கிளாஸ் போல் நான் தண்ணி விடுறேன். இப்போ இது நமக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரை இதை வேக வச்சு எடுக்கலாம். இது இப்போ 20 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது வெந்தாச்சு. இது நீ ஆறட்டும். ஆறின பிறகு கட் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ இந்த கேரட் எல்லாம் திருவுறதுல தான் இந்த சிப்ஸுக்குன்னு நம்ம இருக்கிற இது இருக்குல்ல, இதில் தான் வச்சு நான் பண்ணுறேன். இது ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா நைஃப்பில் வச்சும் கட் பண்ணி இந்த உணர வைக்கலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும் உணர்ந்து கிடைக்கிறதுக்கு. இதுனா நமக்கு சீக்கிரமாகவே உணர்ந்து கிடச்சிரும். ரொம்ப தின்னாக இருக்குது. இதே போல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இப்போ வெயிலில் காய வச்சுருக்கிறேன். இது 2 நாள் நல்லா காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். மஞ்சள் உணர வச்சது நல்லாவே உணர்ந்துட்டு இது இப்போ நமக்கு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுக்கலாம். இதே போல் அரிப்பில் அரிச்செடுக்கலாம். மஞ்சள் எல்லாமே பொடிச்சு எடுத்துட்டேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சளுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் போல் இருக்குது. நீங்களும் இது போல் பச்சை மஞ்சள் கிடைக்கும்போது செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.